அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அணி இலக்கணம் ஸ்கூல் புக்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு கிராமர் பாட்டு ரொம்பவே முக்கியமாக சொல்லியிருக்காங்க. அதில் வந்து எழுத்து, சொல், பொருள் மட்டும் எழுத்து, சொல், இலக்கணம் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு அணி இலக்கணம் பார்த்தீங்க அப்படின்னா கேட்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகேவா? இலக்கணம் பாட்டு நல்லா தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால இதே நம்ம பார்த்துக்கிறது நல்லதாக இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு தோட்டத்திலே மேய்து வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி அம்மா என்குது வெள்ளை பசு உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி நாவால் நக்குது வெள்ளை பசு பாலை நன்றாய் குடிக்குது கண்ணுக்குட்டி அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இந்த பாடலோட அணி இலக்கணம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயல்பு நவிர்ச்சி அணி அல்லது தன்மை நவிர்ச்சி அணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது எப்படி இருக்கோ அதே மாதிரி சொல்கிறது தான் எந்த ஒரு எக்ஸாஜரேஷனும் இல்லாமல் இருக்கிற மாதிரியே சொல்கிறதுக்கு பேர் அணி இலக்கணம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாதாரணமாக நம்ம தண்ணியில் குளிக்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம சும்மா சாதாரண குளிக்கிற தண்ணிக்கு நம்ம ஒரு கிணத்து தண்ணியோ ஆற்று தண்ணியோ எடுத்து குளிக்கலாம், இல்லை நம்ம வீட்டில் இருக்க மோட்டர் தண்ணி குளிக்கலாம். ஆனால் இவங்க அந்த குளிக்கிற தண்ணியை அந்த குழந்தைக்கு அவங்க தாத்தா என்ன பண்ணாங்க அப்படின்னா, குளிர் நீரில் குளித்தா ஜில்லுன்னு இருக்கும், வெந்நீரில் குளித்தா கருத்து போயிடுவேன், ஆகாய கங்கையில் குளித்தா அனலாக இருக்கும், அதனால் பாதாள கங்கையை உங்கள் தாத்தா கூப்பிட்டாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஓவராக சொல்லியிருக்காங்க இல்லையா? அதனால் இதுக்கு உயர்வு நவிர்ச்சி அணி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தன்னை தோண்டுபவரையும் இந்த நிலம் எப்படி காக்குதோ அந்த மாதிரி நம்மளை இகழ்வாரையும் பொறுத்துக்கணும் அப்படின்னும் பொழுது போல அப்படின்ற ஓம உறுப்பு வெளிப்பட்டு வர்றதுனால இது ஓமை அணி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததா தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மணற்கேணியை தோண்ட தோண்ட நீர் பெருகும், அதே மாதிரி படிக்க படிக்க அறிவு வளரும். அப்போது ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஆனால் போல அப்படின்ற ஓம உருவு வெளிப்படையாக வரல அப்படின்னும் பொழுது இது எடுத்துக்காட்டு ஓமை அணி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வையம் தகலியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியே நடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடராழி நீங்குகுவே என்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உருவகப்படுத்தியிருக்காங்க. எதெல்லாம் உருவகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா வையம், இந்த உலகம் தான் அகல், தகலின்னா அகல்னு அர்த்தம். வார்கடல் அப்படின்றது நம்மளோட கடலை அதில் ஊற்றுற நெய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சூரியனை தான் விளக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இடராழி துன்பத்தை துன்பக்கடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது உருவகப்படுத்துனதுனால இது என்னது உருவக அணி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏகதேச உருவக அணி அப்படின்னு சொல்கிறோம். ஏகதேச உருவக அணி அப்படின்னா உருவக அணி ஃபுல்லாகவே பாட்டு ஃபுல்லாக வராமல் ஏதோ ஒன்று மட்டும் உருவகப்படுத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது ஏகதேச உருவக அணி அப்படின்னு சொல்கிறோம். சரியா? பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். பெருமை நம்மளோட செயல் தான் நம்மளோட பெருமையையும் சிறுமையையும் ஆராய்ஞ்சு பார்க்குற உரைக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எது தங்கம் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லலை இல்லையா? அதனால் ஏகதேச உருவக அணி. அடுத்தது வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானையா தற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் தற்று அப்படின்னு இருக்கு இல்லையா? அதை நம்ம அற்று அப்படின்னு படிக்கணும். அதில் இருக்கிற அந்த அற்று ஒரு உவம உருவு, அது வெளிப்பட்டு வர்றதுனால இது உவமை அணி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வினையால் வினையாக்கி கோடல், ஒரு வேலையை செய்யும்போது இன்னொரு வேலையை செஞ்சு முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா யானையால் யானையா தற்று, ஒரு யானையை வச்சு தான் இன்னொரு யானையை பிடிப்பாங்களே அந்த மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோர்க்கு அணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு உவமை அணி. ஏன் அப்படின்னா போல் அப்படின்ற உவம உறுப்பு வெளியாகவே இருக்கு. சரியா? அடுத்து வலியின் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல் பொருள் உவமை அணி. ஏன் அப்படின்னா இந்த உலகத்திலே இல்லாத ஒரு விஷயத்த உவமையாக சொல்கிறதுக்கு பேர் இல் பொருள் உவமை அணி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வழியில் அதாவது
ஒரு தவக்கோலம் மேற்கொள்ளணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மனசில் என்ன வேணும் அப்படின்னா ஒரு தைரியம் வேணும். அது இல்லாதவன் ஆனால் வெறுமே வந்து நான் வந்து தவம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேஷம் போடுறது எப்படி இருக்குது அப்படின்னா, பசு வந்து புலியோட தோலை போத்துக்கிட்டு போன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்றைக்காவது பசு வந்து புலி தோலை போத்து பார்த்துருப்போமா? இல்லை இல்லையா? அதனால இது இல்பொருள் உவமையணி. அடுத்து வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். அப்போ போல அப்படின்ற ஓம உறுப்பு வெளிப்பட்டு வருது, அதனால் இது ஓமை அணி. இதில் என்ன திருக்குறளுக்கு அர்த்தம் அப்படின்னா, ஒரு வாழ்க்கையில் அடுத்து நம்மளுக்கு வரக்கூடிய ஆபத்தை நினைக்காம ஒருத்தன் வாழறான் அப்படின்னா அது எதுக்கு சமம் அப்படின்னா, வைக்கோல் போர் மேலே நெருப்பை வந்து வச்சா எப்படி ஒன்று கூட நம்மளுக்கு நிலையா இல்லாமல் எல்லாமே பொசுங்கி போயிடுமோ, அந்த மாதிரி ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னென்னா பிரிது மொழிதல் அணி. பிரிது மொழிதல் அணி அப்படின்றது என்னென்னா, ஒரு விஷயம் நம்மளுக்கு சொல்லுவாங்க, அதுக்கும் அவங்க சொல்ல வர விஷயத்துக்கும் சம்மந்தம் இருக்கும், ஆனால் அது நேராக சொல்ல மாட்டாங்க. அதாவது ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி அதை வந்து புரிய வைக்கும்போது நம்மளுக்கு இன்னொரு விஷயம் தானாகவே புரியணும் அப்படின்றது பிரிது மொழிதல். இதில் என்ன அர்த்தம் அப்படின்னு பாருங்கள். கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. அதாவது பெரிய கடலில் வந்து ஒரு கப்பல் எப்படி போகும், ராஜா மாதிரி போகும். அதே மாதிரி நிலத்தில் என்ன பண்ணும், ஒரு தேர் பயங்கரமாக போகும். ஆனால் கடலில் கூட்டு போயிட்டு தேரையும் ஓட்ட முடியாது, நிலத்தில் கூட்டு வந்து கப்பலையும் ஓட்ட முடியாது. அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க எப்படி இருப்பாங்க, ராஜாவாக இருப்பாங்க அப்படின்றது தான் இந்த குறள். சரிங்களா? அவங்கவுங்க துறையில் அவங்கவுங்கள வந்து கெத்தாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது. நம்ம ஒரு காட்டு முயலுக்கு அம்பு வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், வச்சுட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த காட்டு முயல் வந்து செத்து போயிடுச்சு. அப்போ நம்ம ஜெயிச்சதை வந்து நம்ம சந்தோஷப்படணுமா? இல்லை அதே இன்னொருத்தன் யானைக்கு வந்து வேல் பாய்ச்சுறான், ஆனால் அந்த யானை வந்து வேல் பட்டாலும் பிடிபடாமல் ஓடிடுச்சு. இது 2 பேரில் யார் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முயலுக்கு அம்பு எய்தினம் விட யானைக்கு அம்பு எய்தினம் தான் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, நம்மளோட எண்ணம் வந்து உயர்வாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த குறள் வந்து கொடுத்துருக்காரு. ஓகேவா? அப்போ பிரிது மொழிதல் அணி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து வேறு விஷயம் சொல்கிறாங்க, ஆனால் அவங்க சொல்ல வர விஷயம் நம்மளுக்கு வேறு. ஓகேவா? அடுத்து நவில் தோறும் நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு. ஒரு நூலை படிக்க படிக்க நம்மளுக்கு என்ன வரும், அறிவு பெருகும். அந்த மாதிரி அந்த புத்தகத்தோட ஒரு இஷ்டம் அதிகமாகும். அந்த மாதிரி தான் பண்புடையாளர்களோட தொடர்பு அவங்க கூட பழக பழக நாளும் வளர்ந்துக்கிட்டே இனிப்பாட போயிட்டுருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓமையணி. அடுத்து பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களந்தீமையால் திரிந்து அற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒருத்தன் பண்பில்லாத ஒருத்தங்கிட்ட ஒரு பெரிய செல்வம் சேர்ந்துச்சு அப்படின்னா அந்த செல்வம் வந்து ஒரு பாலுக்கு சமம். அதாவது தேவையில்லாத நல்லா இல்லாத பாத்திரத்தில் ஊற்றின பால் வந்து திரிஞ்சு தான் போகும். அந்த மாதிரி பண்பில்லாதவன்கிட்ட போன செல்வமும் வீணாக தான் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஓமையணி. சரியா? தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வேற்றுமை அணி. ஒரு விஷயம் 2 விஷயத்த சொல்லிட்டு ரெண்டுமே வந்து வேறையாக சொல்கிறது தான் வந்து வேற்றுமை அணி. அதாவது தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், ஆனால் நாவினால் சுட்ட வடு ஆறாது. அதுதான் வந்து வேற்றுமை அணி. ஒன்றுக்கும் இன்னொன்றுக்கும் முரணாக சொல்கிறது வேற்றுமை அணி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஓடும் இருக்கும் அதனுள் வாய் வெளுத்திருக்கும் நாடும் குலை தனக்கு நானாது சேடியே தீங்காயது இல்லா திருமலை ராயன் வரையில் தேங்காயும் நாயும் நேர் செப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் தேங்காயையும் நாயையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதோட ஒற்றுமையை வந்து சொல்லியிருப்பாங்க. இரட்டுற மொழிதல் அணி அப்படின்னு சொல்லுவோம். ஒரே பாட்டில் வந்து 2 மீனிங் கொடுக்குற மாதிரியான பாடல் வந்து இருக்கும் அப்படின்னா அது வந்து இரட்டுற மொழிதல் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா தேங்காயும் வந்து என்ன இருக்கும், ஓடு இருக்கும், நாயும் ஓடும். சரியா? தேங்காய்க்குள்ளேயும் தண்ணி இருக்கும், நாயோட நாக்குலேயும் என்ன பண்ணுவாங்க, தண்ணி வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதில் இன்னும் பாதி மீனிங் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், மற்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. இது வந்து சொற்பொருள் பின்வரு நிலையணி. இதை வந்து 3 வகையாக பிரிப்போம். பின்வரு நிலையணி அப்படின்றத சொல்லு பொருள் சொற்பொருள்னு.
ஒரே சொல்லு பல வாட்டி வந்துச்சு அப்படின்னா வந்து வேறு வேறு மீனிங் கொடுத்துச்சு அப்படின்னா அது சொல் பின்வரும் நிலையணி. டிஃப்ரெண்ட்டான வேர்டு வரும், ஒரே மீனிங் கொடுத்துச்சு அப்படின்னா அது வந்து பொருள் பின்வரும் நிலையணி. ஒரே வார்த்தை நிறைய வாட்டி வந்து ஒரே மீனிங்கே கொடுக்குது அப்படின்னா அது வந்து சொல் பொருள் பின்வரும் நிலையணி. குணம் நாடி, குற்றமும் நாடி, அவற்றுள் மிகை நாடி, இதில் இருக்கிற 3 நாடியுமே பார்த்தீங்க அப்படின்னா விரும்பி அப்படின்ற ஒரே பொருளை தான் தரும். அப்போது அது வந்து சொற்பொருள் பின்வரும் நிலையணி. ஒருத்தனோட குணமையும் தெரிஞ்சுக்கிட்டு அவனோட குற்றத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதில் எது அதிகமோ அதை வச்சு அவனை வந்து எடை போடணும். சரியா? ஒருத்தன் 10 தப்பு பண்ணியிருக்கான், 90 நல்லது பண்ணியிருக்கான் அப்படின்னா அவன் நல்லவன். ஒருத்தன் 90 கெட்டது பண்ணியிருக்கான், 10 நல்லது பண்ணியிருக்கான் அப்படின்னா அவன் வந்து என்னது கெட்டவன் அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது சலத்தால் பொருள் செய்தல் மார்த்தே பசுமண் களத்து நீர் பெய்திரி எற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தேவையில்லாத விஷயங்கள், அதாவது தீய வழியில் பொருள் சேர்க்கறது எதுக்கு சமம் அப்படின்னா நல்ல பசுமையான ஒரு களிமண்ணில் வந்து பானை செஞ்சு அதை சுடாமல் எடுத்துகிட்டு போய் அதில் போய் தண்ணி புஷ்ணு வந்தோம் அப்படின்னா எப்படி வந்து யூஸாக இல்லாமல் இருக்குமோ அதே மாதிரி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் அற்று அப்படின்னு வந்ததுனால இது என்ன அணி? ஊமை அணி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பூவாது காய்க்கும் மரமுல நன்றறிவார் மூவாது மூத்தவர் நூல் வல்லார் தாவா விதையாமை நாறுவ வித்துள மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு அப்படின்னு சொல்லி ஒரு இது வாட்டு. இது வந்து எடுத்துக்காட்டு ஊமை அணி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஓம உருவு வந்து வெளிப்படையாக வந்திருக்காது, அதனால் இது எடுத்துக்காட்டு ஓமணி. என்ன சொல்லுவாங்க? பூவாது காய்க்கிற மரம் வந்து இருக்குது, ஓகேவா? அதே மாதிரி மூவாது மூத்தவர் நூல் வல்லார், அதாவது சில விதைகள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா விதைக்காமல் தானாகவே வந்து முளைச்சி வரும். அந்த மாதிரி சில மேதைகள் என்ன பண்ணுவாங்க, மற்றவங்க சொல்லணுன்றது அவசியம் இல்லாமல் அவங்களாகவே வந்து அறிவாளியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. இது வந்து எடுத்துக்காட்டு ஓமையணி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஏகதேச உருவக அணி. இதுலேயும் வந்து உருவகம் பண்ணியிருப்பாங்க. அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மை 5 சால்பு ஊன்றிய தூண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்டை இருந்துச்சுன்னா தான் வந்து தூண் வந்து உருவாகும். அப்போ கோட்டை எது அப்படின்னு சொல்லாமல் தூணை பற்றி மட்டும் இதில் பேசியிருப்பாங்க, 5 தூண் அப்படின்னு சொல்லி. அதனால் அது ஏகதேச உருவக அணி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சான்றாண்மைக்கு ஆழின்னா கடல் மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த உலகமே பொய் சொன்னாலும் தவறாக நடந்துக்கிட்டாலும் அவங்க வந்து கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஏகதேச உருவக அணி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அக்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. உழவர்கள் தான் இந்த உலகத்துக்கு அச்சாணி போன்றவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தேரை வந்து சொல்லாமல் இருக்காங்க இல்லையா, அதனால இது ஏகதேச உருவக அணி அப்படின்னு சொல்கிறோம். அல்லல் பழனத்து அறக்காம்பல் வாய விழ வெள்ளம் தீப்பட்டது என வெறி புள்ளினம் தம் கைச்சிறகால் பார்ப்பொடுக்கும் கவ்வை உடைத்தரோ நச்சிலை வேல் கோக்கோதை நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தற்குறிப்பு ஏற்ற அணி. ஒரு விஷயம் இயல்பாக நடந்துட்டுருக்கோம், இயல்பாக நடக்கிற ஒரு விஷயத்தில் நம்மளோட இமேஜினேஷனை கொண்டு போய் அதில் செலுத்தி பாடுறதுக்கு வந்து தற்குறிப்பு ஏற்ற அணி அப்படின்னு சொல்கிறாங்க. தன் குறிப்பை ஏற்றி பாடுறதுனால இது தற்குறிப்பு ஏற்ற அணி. என்ன சொல்லியிருக்காங்க? அல்லல் பழனத்து அரக்காம்பல் வாய விழ, அந்த வயலில் வந்து அரக்கு நிறத்தில் சிவப்பு கலரில் இருக்கிற ஆம்பல் பூ வந்து நல்லா செவேர்னு பூத்து குலுங்கிட்டு இருக்குது. அதை பார்த்த உடனே தண்ணியில் தான் நெருப்பு பிடிச்சிக்கிச்சு அப்படின்ட்டு பயந்து அங்கே இருக்கிற பறவைகள் என்ன பண்ணோம் அப்படின்னா அதோட ரெக்கைக்குள்ளே அவங்களோட குட்டியெல்லாம் கூட்டு அணைச்சிக்குமா பயத்தில். அப்படி இருக்கிறது வந்து அப்போ என்ன சொல்லுவாங்க, இயல்பாக வந்து ஒரு பறவை வந்து அவங்களோட குட்டியோட அன்போட கொஞ்சிட்டு இருக்கிறது, அதோட இறகுக்குள்ளே வந்து அவனோட குட்டியை வந்து வச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு வேறு என்ன சொல்லியிருக்காரு, அந்த பூ பூத்ததுனால பயந்து தான் வந்து இந்த பறவை இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லி தன் குறிப்பை ஏற்றி சொல்கிறதுனால இது தற்குறிப்பு ஏற்ற அணி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது காவல் உழவர் களத்தகத்து போர் ஏறி நாவலோ என்றிசைக்கும் நாளோதை காவலந்தன் கொல்யானை மேலிருந்து கூற்றிசைத்தால் போலுமே நல்லானை கோக்கிள்ளி நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயும் பாருங்கள், இந்த போலுமே அப்படின்ற வார்த்தை வெளிப்பட்டு இருக்குது அப்படின்றதுனால இது நம்ம ஊமை அணி அப்படின்றது சேர்த்துக்கிறோம். சரியா? அடுத்ததா நந்தி நிலஞ்சினையும் புன்னை குவிமொட்டும் பந்தர் இளங்க முகின்பாலையும் சிந்தி திகழ்முத்தம் போல் தோன்றும் செம்மற்றே தென்னன் நகைமுத்த
வெண்குடையான் நாடு அப்படின்னு சொல்கிறோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓமை அணிக்கான அந்த ஓம உருவு வெளிப்பட்டு வருது. அதனால் இது என்னது ஓமை அணி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இணைய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்து அற்று. அற்று அப்படின்ற ஓம உருவு வெளிப்பட்டு வந்திருக்கு. அதனால் இது என்னது ஓமை அணி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பார்தாக்க பக்கு விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப அழகான ஒரு திருக்குறள். என்னென்னா இரவு அப்படின்னா ஒருத்தவங்கக்கிட்ட போய்ட்டு நம்ம கேட்குறது, ஓகேவா? நம்ம இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கள்ட்ட ஒரு பொருளை போய் கேட்குறோம். அந்த கேட்குற நம்ம நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னா பாதுகாப்பு இல்லாத ஒரு தோணி மாதிரியா, ஓகேவா? ஒரு போட்டு, அதுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் இருக்கிற ஒரு போட்டுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. கரவென்னும் பார்தாக்க பக்கு விடும் அப்படின்னா என்னென்னா, கரவு அப்படின்னா இருக்கிறத மறைக்கிறது. நம்ம ஒருத்தவங்கள்ட்ட இருக்குது அப்படின்றதுனால தான் அவங்கக்கிட்ட போய் கேட்போம். ஆனால் அவங்க வச்சுக்கிட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வச்சுக்கிட்டே இல்லை அப்படின்ற மறைக்கிற அந்த விஷயம் எதுக்கு சமம் அப்படின்னா ஒரு பாறைக்கு சமம். அப்போது நம்ம ஏற்கனவே பாதுகாப்பு இல்லாத தோணியாக இருக்கோம், அவங்க அந்த பாறையாக இருந்து முட்டினாங்க அப்படின்னா என்ன ஆகும்? ஒன்றுமே இல்லாமல் சிதறி போயிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது இதில் நம்மளோட அந்த இல்லை அப்படின்னு கேட்குற அந்த விஷயத்தை தோணியாகவும் இல்லை அப்படின்னு இருக்கிறத மறைக்கிறத என்ன சொல்கிறாங்க, பாறையாகவும் உருவகப்படுத்துனதுனால இது உருவக அணி அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அடுத்ததும் பார்த்திங்கன்னா உருவக அணி தான். இன்சொல் விலை நிலனா ஈதலை வித்தாக வன்சொல் களை கட்டி வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன்றதோர் பைங்கூழ் சிறுகாலை செய் அப்படின்னு இன்சொல் விளை நிலமாக இருக்குது, கொடுக்கறது ஈதல் தான் வித்தாக இருக்குது, வன்சொல் அப்படின்றது கலை, அதை கட் பண்ணிவிட்டு வாய்மையை தான் எருவாக மாற்றி அன்பை நீராக பாய்ச்சி அறக்கதிர் அறத்தை கதிராக வெளியிட்டதுக்கு தான் சொல்லியிருக்காங்க. அது உருவக அணி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூவும் மழை. இது சொல் பின்வரும் நிலையணி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா துப்பாக்கு துப்பாக்கு துப்பாக்குன்ற மாதிரி வார்த்தை ஒரே மாதிரி வர மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் எல்லா இடத்துலையும் வேறு வேறு மீனிங் தரும். துப்பாருக்கு அப்படின்னா உண்பவர்க்கு, துப்பாய அப்படின்னா உணவாக, துப்பாக்கி அப்படின்னா உணவாக்கி, துப்பாருக்கு அப்படின்னா உண்பவர்க்கு அப்படின்னு வருது. துப்பாய அப்படின்னா தானும் உணவாக அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு தண்ணி என்ன பண்ணுது அப்படின்னா சமைப்பதற்கு உணவை சமைப்பதற்கு ஒரு பொருளாக பயன்படுது, அதுவுமே ஒரு உணவாகவே இருக்குது அப்படின்றதுனால தான் இது நிறைய வேர்ட்ஸ் மீனிங்ஸ் மாறுது. எல்லா வார்த்தையும் ஒரே மாதிரி இருந்தாலும் ஒரு இடத்துலையும் அதுக்கான பொருள் வேறு. அதனால் இது சொல் பின்வரும் நிலையணி. அடுத்த குறள் பாருங்கள், அடுத்த செய்யுள் பாருங்கள், அது சூப்பராக இருக்கும். அவிழ்ந்தன தோன்றி அலர்ந்தன காயா நெகிழ்ந்தன நேர்முகை முல்லை மகிழ்ந்திதழ் விண்டன கொன்றை விரிந்த கருவிலை கொண்டன காந்தல் குலை. இது பொருள் பின்வரும் நிலையணி. இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அவிழ்ந்தன, அலர்ந்தன, நெகிழ்ந்தன, மகிழ்ந்திதழ் விண்டன, விரிந்த எல்லாமே பூ பூக்கிற அந்த ஒரே ஒரு செயலை தான் சொல்லுது. ஆனால் வார்த்தைகள் பாருங்கள் வேறு வேறு இருக்குது. அப்போ ஒரே மீனிங் இருக்குது அப்படின்றதுனால பொருள் பின்வரும் நிலையணி. அடுத்தது கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. இதில் செல்வம் அப்படின்னாலும் மாடு அப்படின்னாலும் ஒரே மீனிங் தான். அதாவது கல்வி, அதாவது செல்வம் அப்படின்ற மீனிங்கில் தான் வருது. அப்போ இது பொருள் பின்வரும் நிலையணி. ஓகேவா? அடுத்து எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. இதில் இருக்கிற எல்லா விளக்குக்குமே விளக்கு அப்படின்ற ஒரே மீனிங் தான். சரியா? அப்போ இந்த உலகத்தில் இருக்க எல்லா விளக்குமே விளக்கு இல்லை, சான்றோருக்கு பொய்யாமை அப்படின்றது தான் விளக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ விளக்குக்கு ஒரே மீனிங் ஒரே சொல் அப்படின்றதுனால சொற்பொருள் பின்வரும் நிலையணி. அடுத்தது தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வஞ்ச புகழ்ச்சி அணி. என்ன அர்த்தம் அப்படின்னா தேவர் மாதிரி என் கயவர். திருடன்கள் பார்த்தீங்கன்னா தேவருக்கு சமம். ஏன்னா தேவர்களும் அவங்க நினச்சது எப்போ வேணால் என்ன நினச்சாங்களோ அதை செஞ்சுப்பாங்க. திருடனும் என்ன பண்ணுவான், அவனுக்கு தேவையான அவன் இஷ்டம் போல் வாழ்வான் அப்படின்னு சொல்கிறாங்க. எழுத்தாப்பில் பார்க்குறதுக்கு அவங்கள ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேரையும் ஐயா சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வஞ்சமாக அது புகழற மாதிரி இருக்கும். ஆனால் பழிப்பாங்க அப்படின்றதுனால இது வஞ்ச புகழ்ச்சி அணி. அடுத்து பாரி பாரி என்று பல ஏத்தி ஒருவர் புகழ்வார் சென்னா புலவர் பாரி ஒருவனும் அல்லன் மாரியும் உண்டு ஈண்டு உலகு புறப்பதுவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா வஞ்ச புகழ்ச்சி அணியில் தான் வரும். இதுக்கும் மீனிங் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, நான் அப்புறமா பார்த்து சொல்கிறேன்.
பிறர் நாணத்தக்கது தான் நாணானாயின் அறம் நாணத்தக்கது உடைத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நாணுதல் அப்படின்ற அந்த வேர்டுக்கு வெக்கப்படுதல் அப்படின்ற மீனிங் எல்லா இடத்துலையும் ஒரே மீனிங் வரும். அதனால் இது சொற்பொருள் பின்வரும் நிலையணி. அதாவது மற்றவங்க வந்து வெக்கப்படுற அசிங்கப்படுற ஒரு விஷயத்த கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா செய்கிறோம் அப்படின்னா நம்மளை பார்த்து அறம் வந்து வெக்கப்பட்டு போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போது நல்ல குணங்களோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். இதுவும் பார்த்திங்கன்னா சொற்பொருள் பின்வரும் நிலையணியில் தான் வரும். அடுத்தது வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் போலும் அப்படின்ற ஓம உருவு வெளிப்படையாக வந்திருக்கிறதுனால ஓமை அணி. ஓகேவா? ரோட்டில் வந்து ஒரு வழிப்பறி கொள்ளைக்காரன் வந்து நின்று நம்மக்கிட்ட வந்து வழிப்பறி பண்ணுறான் இல்லையா, அந்த மாதிரி தான் வந்து ஒரு ராஜா அதிகமாக வரி வாங்கினா அவரை பார்த்து நம்மளுக்கு ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பண்ணெண்ணாம் பாடர் கேபின்றேல் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு பண் அப்படின்றது பாட்டுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போது கண் அப்படின்னா அதில் இரக்கம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஓமை அணி தான். ஆனால் ஓமை ஒரு வெளிப்படையாக இல்லை அப்படின்றதுனால இது எடுத்துக்காட்டு ஓமை அணியில் சொல்கிறோம். சரியா? நச்சப்படாதவன் செல்வம் நடுவூரில் நச்சு மரம் பழுத்தற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அற்று அப்படின்ற ஓம உருவு வந்ததுனால இது வந்து ஓமை அணி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பொருள் அப்படின்றதுக்கான மீனிங் வந்து காசு அப்படின்றது தான் வரும். அது வந்து சொற்பொருள் பின்வரும் நிலையணி எல்லாமே ஒரே மீனிங்கில் தான் வரும் அப்படின்றதுனால சொற்பொருள் பின்வரும் நிலையணி. அடுத்து குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கை தொண்டுன்றாக செய்வான் வினை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அற்று அப்படின்ற இடத்துல மீனிங் வந்ததுனால இதுவும் வந்து என்னது உவமை அணி அப்படின்னு சொல்கிறோம். குன்றேறி யானை போரை பார்க்குறது எவ்வளோ சேஃபோ அந்த மாதிரி தன்னோட கையில் காசு வச்சுக்கிட்டு நம்ம ஒரு செலவு பண்ணோம் அப்படின்னா அந்தளவுக்கு நம்மளுக்கு சேஃபு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இன்மையில் இன்னாதது யாதெனில் இன்மையில் இன்மையே இன்னாதது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சொற்பொருள் பின்வரும் நிலையணி. வறுமையிலேயே கொடுமையான வறுமை எது அப்படின்னா வறுமை தான் அப்படின்ற மாதிரி வந்திருக்கும் இதில். அடுத்தது மக்களை போல்வர் கயவர் அவர் அண்ணன் ஒப்பாரி யாம் கண்டது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே பாருங்கள், இதில் அண்ணன் அப்படின்றது ஒரு ஓம உருவு. அதனால் இதுவும் வந்து என்னது ஒரு உவமை அணி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படுவர் கீழர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் போல அப்படின்ற ஓம உருவு வந்ததுனால இது என்னது ஓமை அணி. ஒரு சான்றோர் அப்படின்னா நம்ம சொன்னாலே வந்து அந்த வேலையை செஞ்சுருவாங்க. ஆனால் கீழானவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா கரும்பு போல் புழிஞ்சாதான் அவங்கக்கிட்ட வேலையே வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது போர் உழந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பது போல் மறித்து கை காட்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தற்குறிப்பு ஏற்றணி. இயல்பாக நடக்கிற ஒரு விஷயத்துக்கு மேலே அதனோட குறிப்பை ஏற்றி சொல்கிறது. கொடி காற்றுல அசையிறது அப்படின்றது நேச்சுரல். ஆனால் அந்த கொடி என்ன பண்ணுதான் கண்ணகியும் கோவலனும் வரத்தை பார்த்து மதுரைக்குள்ளே வராதிங்க அப்படின்னு சொல்லிச்சான். அந்த மாதிரி நம்மளோட திங்கிங்கை வந்து அது மேலே ஏற்றி சொல்கிறது வந்து தற்குறிப்பு ஏற்ற அணி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது தீவக அணி. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். சேந்தன வேந்தன் திருநெடுங்கண் தெவ்வேந்தர் ஏந்து தடந்தோள் இரு குருதி பாய்ந்து திசை அனைத்தும் வீர சிலை பொழிந்த அம்பும் மிசை அனைத்தும் புல்குளம் வீழ்ந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தீவக அணி. ஒரு ரூமில் ஒரு லைட் வச்சோம் அப்படின்னா அந்த ரூமுக்கே வந்து அது வெளிச்சத்து தருது இல்லையா, ஒரு அகல். அப்போ தீவகம் அப்படின்னா ஒரு அகல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு செய்யுள்ள ஒரே ஒரு வார்த்தை அந்த செய்யுள்ள இருக்க எல்லா இடத்துலையும் வந்து பொருத்தி அதுக்கு மீனிங் நம்மளால சொல்லிக்க முடியும் அப்படின்றது தீவக அணி அப்படின்னு சொல்லுவாங்க. சேந்தனை அப்படின்னா சிவந்தனை அப்படின்னு அர்த்தம். இந்த சேந்தனை அப்படின்றது எல்லா இடத்துலையும் வரும். என்னென்னா வேந்தனோட திருநெடுங்கண் ராஜாவோட கண்ணு செவந்துச்சான், அவங்களோட தோள்கள் வந்து சிவந்துச்சான், அதுக்கப்புறம் அவரோட ரத்தம் வந்து செவந்துச்சான், திசை அனைத்தும் செவந்து போச்சான், அதுக்கப்புறம் எல்லா அம்புகளும் சிவந்து போச்சான். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற பறவைகள் மேலே கூட அந்த ரத்தம் பட்டு சிவந்து போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்து அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நிரல் நிறை அணி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அடுத்தது மெய்யிற் பொடியும் விரித்த கருங்குழலும் கையில் தனி சிலம்பும் கண்ணீரும்
வையை கோன் கண்டளவே தோற்றான் அக்காரிகை தன் சொற்செவியில் உண்டளவே தோற்றான் உயிர். இது வந்து இயல்பாக நடக்கிற மாதிரி கண்ணகியை பார்த்து அந்த வாயில் காவலன் சொல்லியிருப்பாரு. அதனால இது தன்மை நவிர்ச்சி அணி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண் படின் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது உவமை அணி தான், சரிங்களா. அற்றால் அப்படின்றது வந்திருக்கியா. பெருந்தகையாளன் கையில் வந்து ஒரு செல்வம் வருது அப்படின்னா ஒரு மருந்து மரம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா எந்த அளவுக்கு நம்மளுக்கு பாதுகாப்போ அந்த மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சுடர் சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுட சுட நோக்கிருப்பவர்க்கு. இது வந்து உவமை அணி தான், ஓகேவா. ஒரு பொண்ணு வந்து தங்கத்தை வந்து சுட சுட அதோட வெளிச்சம் வந்து அதிகமாக அதோட ஒளி வந்து நல்லா இருக்கும், பளிச்சுன்னு இருக்கும். அந்த மாதிரி ஒரு தவ வாழ்க்கை மேற்கொள்பவர்களுக்கு துன்பம் வருத்த அவங்களோட ஞானம் பெருகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அடுத்தது பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்று. இதில் வந்து சொல் பின்வரு நிலையணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பற்றுக அப்படின்ற வார்த்தைக்கு எல்லா இடத்துலையும் வேறு மீனிங் வரும், சரியா. பற்றுக அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். பற்றற்றான் அப்படின்னா இறைவன், பற்றினை அப்படின்னா நம்ம கொண்ட ஆசைகள், அப்பற்றை அப்படின்னா நம்ம கொண்ட ஆசைகளை விடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மீனிங் சூப்பராக இருக்கும். இதுக்கு நீங்கள் வந்து படித்து பாருங்கள், ஓகேவா. நம்ம வந்து உலக பொருட்கள் மேலே இருக்கிற ஆசையை விடணும் அப்படின்னா பற்றில்லாத கடவுளை போய் நம்ம பற்றிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஓகேவா. இதில் எல்லா வார்த்தைக்கும் வேறு அர்த்தம். அதனால சொல் பின்வரும் நிலையணி. அடுத்து பீலிப்பை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். மயில் தொகை வந்து எவ்வளோதான் லைட் வெயிட்டாக இருந்தாலும் ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஏற்றணும் அப்படின்னா அச்சாணியே முறிஞ்சிடும். அதனால் நம்ம ஒரு சின்ன விஷயம் செய்கிறோம் அப்படின்னாலும் அதில் வந்து ஓவர அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லியிருப்பார். அது பிரிது மொழிதல் அணி. அடுத்து இளையதாக முன்வரம் கொள்க கலையுணர் கை கொள்ளும் காலத்து இடத்து. ஒரு விஷயம் ஒரு பகையாளி இருக்காரு அப்படின்னா பகை வந்து இருக்குது அப்படின்னா ரொம்ப சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை அழிச்சிடணும். ஆனால் அது வளர்ந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு பெரிய ஆபத்து அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஒரு முள் சின்னதாக இருக்கும்போதே கட் பண்ணி போடுறது ஈஸி, அதுவே முள் மரம் ஆயிடுச்சுன்னா அதை கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனையை சுடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஏகதேச உருவகணி. ஏன் அப்படின்னா சினம் அப்படின்றது சேர்ந்தாரை கொல்லும் கொல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. இனம் என்னும் ஏம புனையை சுடும். நம்மளோட சுற்றத்தாரை வந்து அது என்ன பண்ணும், சுட்டுடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா. இதில் ஒரு பகுதியை மட்டும்தான் வந்து உருவகமாக சொல்லியிருப்பாங்க. அதனால் இது வந்து சினம் ஏகதேச உருவக அணி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இது வந்து சொற்பொருள் பின்வரும் நிலையணி. அடுத்து நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல். இதுலேயும் சொற்பொருள் பின்வரும் நிலையணியில் தான் வருது. அடுத்து எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியர் ஆகப்பெறின். இதுவுமே வந்து சொற்பொருள் பின்வரும் நிலையணி தான். அடுத்து அகலாது அணுகாது தீக்காய்வர் போல இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார். இந்த குறள் வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து தொழில் உவமையணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உவமையிலே நிறைய விஷயம் இருக்குது. நம்ம வந்து ஒருத்தவங்களோட இருக்கிற அவங்களோட பார்க்குற பார்வையை வச்சு உவமைப்படுத்தலாம், அவங்களோட செயலை வச்சு உவமைப்படுத்தலாம், ஓகேவா. அப்போ இது வந்து என்னது தொழில் உவமையணி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு தீக்காய்வர்கள், அதாவது குளிர் காயறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நெருப்பு எரியும், அதுக்கு ரொம்ப பக்கத்துலேயும் போக மாட்டாங்க, ரொம்ப தூரமும் இருக்க மாட்டாங்க. ரொம்ப பக்கத்தில் போனால் நம்ம வந்து நெருப்பு பட்டுரும், ரொம்ப தூரமாக போயிட்டோம் அப்படின்னா குளிர் வந்து அடங்காது. அப்போது எப்படி பட்டும் படாமல் இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு ராஜா கிட்ட நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஓகேவா. ரொம்ப ஒட்டி உறவாடக்கூடாது, நம்ம யாருன்னே தெரியாத மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து உடன்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் உறைந்தற்று. இது வந்து உவமை அணி தான். நம்ம கூட உடன்பாடு இல்லாத ஒருத்தவங்க கூட நம்ம வாழறது ஒரு குடத்துக்குள்ளே பாம்பு கூட சேர்ந்து நம்ம குர்த்தனம் பண்ணுறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அற்று அப்படின்ற ஓம உருவு வந்ததுனால இது என்னது ஓமை அணி. அடுத்து ஓங்களிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கோளிர் நீர்நாளத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னே தனியாழி வெங்கதிரொன்று ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ். இது வந்து பொருள் வேற்றுமை அணி. முன்னாடியே நம்ம ஒரு வேற்றுமை அணி பார்த்தோம் இல்லையா, தீயினால் சுட்ட பொருளாரும்னு. இது வந்து மீனிங்கை வந்து வேற்றுமைப்படுத்தி காட்டுறது பொருள் வேற்றுமை அணி அப்படின்னு சொல்கிறாங்க.
சூரியனை பற்றியும் தமிழை பற்றியும் சொல்லிவிட்டு தமிழுக்கும் சூரியனுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? அது வந்து பொருள் வேற்றுமை அணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரியா? ஓங்களிடையே வந்து உயர்ந்தோங்கி தொழ விளங்கி ஏங்கொளிர் நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னே தனி ஆழி வெங்கதிரொன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ். ஓகேவா? அதாவது ஒரு 2 மலைக்கு நடுவில் வந்து சூரியன் வந்து கிளம்பும். அப்போ பெரியவங்கெல்லாம் பார்த்து அவரை வந்து கடவுளாக நினச்சி கும்பிடுவாங்க. ஓகேவா? சூரியன் வந்தவுடனே இந்த உலகத்தோட இருள் எல்லாமே போயிடும். அப்படிப்பட்டது இந்த சூரியன். ஓகேவா? ஆனால் அதை விட சிறந்தது என்னது? நம்மளோட தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சூரியனை விட எப்படி சொல்கிறாங்க, உயர்த்தி சொல்கிறதுனால இது வந்து என்னது? வேற்றுமை அணி. அதோட மீனிங்கை மாற்றுறதுனால இது வந்து பொருள் வேற்றுமை அணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரியா? அவ்வளோதான் இதில் இருக்கிறது. இந்த பிடிஎஃப் வந்து நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. நான் உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வந்து டெலகிராம் சேனலில் வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன், பார்த்துக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.